ஹை கைஸ். ஹீரோவான அரசர் அவர் கையை எடுத்து நெஞ்சில் வச்சு எனக்கும் இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. அதோட பார்ட் 2 முடிஞ்சிருக்கும். பார்ட் 1 2 பார்க்காதவங்க வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹீரோயினுக்கும் அரசரை ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால அரசரை ஹக் பண்ணிக்கிறா. அழுதுகிட்டே இருக்கா. இந்த நீர் கடிகாரம் ஒர்க் ஆகாதனால தண்டனையை நிறைவேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கூடவா உன்னை ஷிப்பில் ஏற்றி விட்டுறேன், எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினி இந்த டைமும் நான் ஓடி ஒளிய விரும்பலை அப்படின்னு சொல்லி அழுகிறா. ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக ஹீரோயினியை மீன் கூட அனுப்பி வைக்கிறாரு. அவனும் ஹீரோயினியை காப்பாற்றி குதிரையில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இடையில தண்ணி குடிக்கணும்னு சொல்லி ஒரு ஓடையில் போய் தண்ணி குடிக்க வைக்கிறான். மீன் இந்த தண்ணி குடிக்காத, மக்கள் இந்த தண்ணியெல்லாம் மாசுபடுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது லைட்டாக ஹீரோயினி தடிக்க அவன் மேலேயே விழுந்துடுறா. மீன் இப்போ அவளை பார்த்து எனக்கு அப்போவே தெரியும் நீ ஒரு பொண்ணு தானே சொல்கிறான். இதை நான் அரசர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நீ எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு காசெல்லாம் வாங்கி வச்சுக்குவான். ஏன்னா அவனோட பழக்கமே அதுதான். ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பான். இவன் பேசிகிட்டே இருக்கும்போதே வில்ல அனுப்பி வச்ச ஆட்கள் எல்லாமே வந்துடுறாங்க ஹீரோயினியை போட்டு தள்ளணும்னு. உடனே மின் அவளை மட்டும் தனியாக குதிரையில் உட்கார வச்சு நேரத்தை நோக்கி நீ போகணும், அரசர் உன்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஓட்டவே தெரியாதே, எப்படி நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்ல, என் கூட இருந்தால் நீயும் செத்து போயிடுவேன்னு சொல்லி இப்போ குதிரை பின்னாடி ஒரே ஒரு உதைக்கிறான். அதுவும் சல்லுன்னு போக ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினி அலறிட்டு இருக்கா, யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி. ஒரு பக்கம் அரசரும் ஹீரோயினி தேடி குதிரையில் வந்துட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த ராணி இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஹீரோயினி தேடி வந்துட்டுருக்காங்க. இங்கே குதிரை பாட்டு இஷ்டத்துக்கு ஓடிட்டுருக்கு. இப்போ ஹீரோயினி தான் மின் சொன்ன வழியில் குதிரையை ஓட்டிகிட்டு போகணும். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் அப்போ தான் அவள் பப்பில் நிறைய டான்ஸ்லாம் ஆடுவாள்ல, போடு கங்காங் ஸ்டைல்லன்னு குதிரை மேலே உட்காந்து ஆடிட்டுருக்கா. அந்த பாட்டுக்கு குதிரையும் கண்ட்ரோல் ஆகி அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிக்குது. ஹீரோயினையும் எப்படியோ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறா. குதிரை இப்போ போகிற பாதையில் ரெண்டாக பிரியுது. மின் சொன்ன மாதிரியே இப்போ ஞாபகம் வருது, நேரத்தை நோக்கி நீ பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை யோசிக்கும் போது தான் இந்த மக்கள் எல்லாருமே சூரியனை பார்த்து தான் நேரத்தை கணிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறா. சூரியன் எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் குதிரையை ஓட்டிகிட்டு போகிறா. அந்த இடத்துல கடைசியாக ஒரு கடற்கரை வருது. ராணி இப்போ மீன் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஹீரோயினி தேடி வந்திருக்க மாட்டாங்க, மின்னை தான் தேடி வந்திருப்பாங்க போல். மின்னை பார்த்தது ஒரு மாதிரி அழுதுகிட்டே மின் வந்தோடனே ஒரு அறையை விடுறாங்க. மின் அவளை கூட்டிகிட்டு போய் ஷூவை ரிமூவ் பண்ணி பார்க்குறான். இவ்வளோ தூரம் நடந்தே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை ரிமூவ் பண்ணி பிளட் இருக்க இடத்துல அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அவளை வீட்டுக்கே தூக்கிட்டு போயிடுறான். என்னடா யாருமே வரலேன்னு பயந்துட்டு இருக்கும்போது தான் இங்கே ஹீரோவும் குதிரையில் வந்துடுறாரு ஹீரோயினியை காப்பாற்றிட்டு போக. ஹீரோயினிக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயத்தில் வந்த உடனே கிஸ் பண்ணிடுறாரு அரசர். ஆக்சுவலாக மின்னும் அரசியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க போல் சின்ன வயசில். அரசிக்கு தனிமையாக அந்த அரண்மனையில் வாழவே பிடிக்காது. இன்றைக்கி தான் அரண்மனையை விட்டு வெளியே வந்து மின் வீட்டில் இருக்கிறது தான் அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவளுக்காக ஸ்பெஷலாக மின் தான் சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி கொடுக்குறான். அவளும் நான் இப்படிலாம் சாப்பிட்டதே இல்லைன்னு ரசிச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கா. 2 பேருமே ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. இதே சமயம் இங்கே அரசரும் ஹீரோயினியும் கடற்கரையில் உட்காந்துருக்காங்க. ஆனால் இன்னும் ஹீரோயினி ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கான்னு நம்பவே கிடையாது. உடனே ஹீரோயினி எடுத்து கூகுள் மேப்லாம் காட்டிகிட்ருக்கா. என்னது நீங்கள் செல்ஃபோனுக்குள்ளேயே வானத்தை வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படி நிஜ வானத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. இதுக்கு தான் பர்மனெண்ட்டாக இருக்கிறத ரசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அரசர். அப்போதைக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் வேர்டு இந்த லவ் அப்படிங்கிறது தான். அப்படி ஹீரோயினி கையில் எழுதிட்டுருக்காரு. ஹீரோயினிக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காரு போல். நானும் தான் அப்படின்னு சொல்லி அவளும் வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கா. இப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அரசர். என்னென்னா, என்னோடய மக்களுக்கு தனியாக நான் ஒரு மொழியை உருவாக்கணும், அதாவது எழுத்து வடிவத்தில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் ஒருவேளை நம்ம மொழியை கண்டுபிடிச்ச அரசர் இவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட இருந்த ஒரு ரூபா நோட்டை எடுத்து பார்க்குறா. அதில் இருக்க அரசரோட உருவமும் ஹீரோவோட உருவமும் சிமிலராக இருக்கிறத பார்க்குறா. ஸோ புரிஞ்சுக்கிறா இந்த அரசரை தான் நம்ம மீட் பண்ணியிருக்கோன்னு. கவலைப்படாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஒரு மொழியை உருவாக்க தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ஆனால் உங்களை போய் ரூபா நோட்டில் இப்படி அசிங்கமாக காமிச்சிருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினிக்கு அவள் அம்மா ஞாபகம் வந்துடுது. பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். என்ன நீ அழுகக்கூடாது, இது என்னோட ஆர்டர்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் அவள் சோகமாகவே இருக்கா. அவள் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கிஸ் பண்ணி இனிமேல் நீ அழுகவே கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படியே காலையில் விடிஞ்சிருது. அப்போ தான் ஹீரோயினி அந்த தண்ணியில் பாசாலாம் பிடிச்சிருக்கிறத பார்க்குறா. இப்போ தான் அவளுக்கு மின் சொன்னது ஞாபகம் வருது. இந்த மாதிரி மக்கள் தண்ணியை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மாசுபடுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அதில் தான் அந்த நீர்க்கடிக்கான வேலை செய்யாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட எடுத்து சொல்லி தன்னை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறா. 2 பேருமே குதிரையில் அவங்க நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாசு எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் நீர்க்கடிகாரம் கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆகிடுது. இது நான் மட்டும் தனியாக பண்ணல, மின்னும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு ஐஃபை கொடுக்குறா. அரசருக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கையை அடிச்சுக்கிறாரு.
கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சதுனால ஹீரோயினுக்கும் சரி மின்னுக்கும் சரி அரசவையிலே புதுசாக ரேங்க்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு 3rd ரேங்க்கும் மின்னுக்கு வந்து 4th ரேங்க்கும் கொடுக்குறாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு பதவியும் கொடுத்துட்றாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, அரசோட ஃபுல் டைம் டீச்சராக இருக்கணும், அவ்வளோதான். அரசருக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுது. ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு 2 பேருமே ரைம்ஸ் பாடிட்டே இருக்காங்க. இந்த டைம் அரசர் சூப்பராக பாடிடுறாரு. ஹீரோயினை வந்து மிஸ்டேக் பண்ணிடுறா. ஐயோ அடி விழுமே, மெல்ல அடிங்கன்னு நெத்தியை காட்டுறா. இந்த டைம் அரசர் அடி கொடுக்காம நெத்திலே கிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து பயங்கர வெக்கமாயிடுது. அப்படியே சோலார் சிஸ்டம் பற்றிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கா. அவருக்கு ஒன்றுமே புரியல. புரிய வைக்கிறதுக்காக அந்த ஹேர் பேண்டெலாம் கழட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி தான் ஹீரோயினி ஹேர் ஸ்டைலோட பார்க்குறாரு அரசர். அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அவள் சொல்லி கொடுத்த சோலார் சிஸ்டம் வச்சு ஒரு மொழியை எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அரசருக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்கா. இப்போ கிச்சன் வந்து பார்க்கும்போது அரசி அங்கே உட்காந்து ஏதோ ஒளிஞ்சு சாப்பிட்டுட்ருக்கா. ஹீரோயினி வந்து சோனு கூப்பிட்டு இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவள் ஃப்யூச்சர்லேருந்து கொண்டு வந்த நூடுல்ஸ்லாம் எடுத்து கொடுத்து அப்படியே 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அரசி போய் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆல்ரெடி அரசரும் அந்த பொண்ணும் ஒன்றா இருந்துட்டாங்க. அதனால ஹீரோயினி தான் இந்த நாட்டுக்கு ஒரு இளவரசரை பெற்று கொடுக்கணும், எனக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. பட் அதுக்காக ஹீரோயினிக்கு ராணி பதவியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ராணி இந்த ஒரு ஆள் மட்டும்தான், அரசரோட கீப்பா வேணால் இருந்துக்கலாம். அந்த காலத்துலலாம் அப்படி தானே. இது தெரியாமல் ஹீரோயினியும் ஆனந்தமாக குளியல் போட்டுட்ருக்கா. அப்படி என்ன பதவி நமக்கு கொடுத்துட்டாங்க, திடீர்னு ஒரே கவனிப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் போட்டு விடுறாங்க. என்ன பதவி இவ்வளோ அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் உங்களை ஃப்ளவர் ஸ்லீப்புக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது அப்போ தான் விஷயமே தெரியுது. எடுடா ஓட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்றா. இதில் இந்த பாவாடை வேறு அப்படின்னு சொல்லி வடிவேல் ரேஞ்சுக்கு ஓட ஆரம்பிச்சிட்றா. அரசரும் இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஹீரோயினியை தேடி வந்துட்டுருக்காரு. அவரும் வரதை பார்த்துட்டு ஹீரோயினி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கா. அவர் போயிட்டாருன்னு லைட்டாக எட்டி பார்க்கறது பார்த்தா எதிர்த்தாப்புலேயே வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ ஹீரோயினி பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிடறாரு. அங்கே ஹீரோயினி அலறிட்டு இருக்கா. அவளுக்கு அள்ளு விட்டுருது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போன்னு தானே சொன்னீங்க, எனக்கு 19 வயசு தான் ஆகுதுன்னு சொல்கிறா. எது 19 வயசில் நீ இன்னும் 3 குழந்தைங்களுக்கு அம்மா ஆகியிருக்கணும்னு சொல்கிறாரு ஹீரோ. சொல்லிகிட்டே பக்கத்தில் வராரு. ஹீரோயினி இப்போ கத்தி எடுத்து காமிச்சிடுறா. ஹீரோ வந்து இங்கே வா ஒரு நிமிஷம்னு சொல்லி அவளை ஹக் பண்ணி, நீ ஒரு பொண்ணுன்னு கூடவா எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கும், ஆல்ரெடி தெரியும், ஆனால் உன் கூட அப்போ தான் க்ளோஸாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அதை நான் காட்டிக்கல அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் என்னோட அம்மா வேற இளவரசர் வேணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி அப்படியே அந்த கத்தியை ரிலீஸ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கா. சரி பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்ன பிறகு தான் கத்தி வந்து உள்ளேயே போகுது. அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் ஹீரோயினிக்கு இந்த ரணகலத்துலேயும் ஒரே வெக்கமாக வந்துட்டுருக்கு. நைட்டு ஹீரோயினிக்கு சுத்தமாக தூக்கமே வரல. இருந்தாலும் தூக்கம் வர மாதிரியே நடிச்சிட்ருக்கா. ஏன்னா அரசர் அந்த பக்கம்தான் படுத்துட்ருக்காரு. ஆனால் அது தெரிஞ்சும் ஹீரோ அவளை வம்புழுத்துக்கிட்டே இருக்காரு. எங்கள் அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல எனக்கு, நீ பக்கத்துலேயே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹீரோயினி பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோயினியும் இன்னும் கேலண்டர் உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினி சொல்கிறா, எனக்கு இந்த அரசரோட கீப்பாக இருக்கவே பிடிக்கல, ஹிஸ்ட்ரி என்னை பற்றி என்ன பேசும் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா. இங்கே வந்து அரசர் ஹீரோயினிக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த தலையில் குத்துற கிளிப்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் அந்த அரசி வந்து அரசரோட அம்மா பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறா. போய் பார்த்தா ஹீரோயினியோட அம்மா. அதை பார்த்ததும் ஹீரோயினிக்கு அவள் அம்மா ஞாபகம் வந்துடுது. உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்றா. கிட்ட போகணும்னு ஆசை வருது. இது எப்படி ஹீரோ கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் கிளம்பணும்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு ஹீரோவை பார்க்க போகிறா. அவளை பார்த்ததுமே ஹீரோ வந்து என்ன ட்ரெஸ் இது, நல்லாவே இல்லை, போ ராணி மாதிரி போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா, அப்போ தான் நீ அழகாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போனால் அங்கே நாட்டு மக்கள் ஈஸியாக எழுத படிக்கணும்னு கொரியன் மொழியோட எழுத்து வடிவத்தை கடைசியாக எப்படியோ கஷ்டப்பட்டு உருவாக்கிடுறாரு. அதை பார்த்து ஹீரோயினி அசந்து போயிடுறா. அவளை ராணி மாதிரி உட்கார வச்சு அவள் தலையில் இந்த கிளிப்பை குத்தி விடுறாரு. இனிமேல் இந்த சூரியன் உதிக்கிறதுலேருந்து மறையிற வரையும் நீ என்னோட பக்கத்திலே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லி, நான் உருவாக்கின மொழியிலேருந்து ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு பேரை தான் எழுதினேன், இதுதான் நான் உனக்கு வச்ச பேர் அப்படின்னு அந்த லெட்டரை கொடுக்குறாரு. ஹீரோயினி வந்து உங்களை மாதிரியே நம்பிக்கை வச்சு எனக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அரசர் வந்து சரி நீ போய் பார்த்துட்டு திரும்பி என்கிட்ட வந்துரு, நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறா. நான் உனக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எனக்கு ஒரு கனவு அப்படின்னு சொல்கிறா. கிளிப்பை கழட்டி திரும்பி அரசர்கிட்டே கொடுக்குறா. அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அரசர். இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனாலும் ஹீரோயினி அசரவே இல்லை. நான் கெஞ்சி கேட்குறேனே வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாரு. அதுக்கு சாரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவும் இப்போ அரசர் வந்து எஞ்சி போய் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு.
அவள் அங்கேயே இருந்துறா. அப்படி அரசர் அவளுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னு பார்க்குறா. அடுத்த நிமிஷம் அவளை யாரோ பின்மண்டியிலே அடிக்கிறாங்க. அவளை உள்ளேயே போட்டு அந்த இடத்துக்கே நெருப்பு வச்சிடறாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் என்னென்னா இந்த நாட்டு மக்கள் மொழி சுதந்திரம் பெறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் கூட ஹீரோயினி அரசர் அவளுக்கு கொடுத்த கிளிப்பை எடுத்து பத்திரமா கையில் வச்சுக்கிறா. இந்த விஷயத்தை தெரிஞ்சதும் அரசர் அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோயினியை காப்பாற்ற அந்த நெருப்புக்குள்ளே போயிடுறாரு. கடைசியாக எப்படியும் அவளை காப்பாற்றிடுறாரு. ஆனால் இப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயினி அவர் பக்கத்தில் இருக்கிறது சேஃப் இல்லைங்கிறதையும் அவளை திரும்பி ஃப்யூச்சருக்கே அனுப்புறன்றதையும் முடிவு பண்ணுறாரு. யார் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஹீரோ கூடவே இருக்கிறவன் தான் இதை பண்ணியிருப்பான்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. மக்களுக்கு எது முக்கியமோ அதுதான் நான் பண்ணுவேன், நம்ம இருந்தோன்றதுக்கு அடையாளமாக ஏதாவது செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவருக்கு தண்டனை கொடுக்காம விட்டுறாரு. கடைசியாக ஹீரோயினி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃப்யூச்சருக்கு போகிறதுக்காக திரும்பி யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு வரா. அப்போ அரசர்கிட்ட போய் இவள் ஃப்யூச்சர்லேருந்து தானே வந்திருப்பா, இவங்களோட மொழியோட எழுத்து வடிவம் இவளுக்கு தெரியும் இல்லையா, அதனால இவளே கைப்பட எழுதி கொடுக்குறா. ஏன்னா ஹீரோ அதெல்லாம் எரிஞ்சு போச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்ததும் தான் அரசர் நம்புறாரு உண்மையிலேயே இவ ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கா போலன்றத. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வேற வந்துடும் தெரியுது, ஆனால் உன்னை விட்டு எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி மீனை பார்த்து பேசிட்டு போகலான்னு வரா. அப்போ தான் அவனோட ஃபுல் நேம் என்னன்னு தெரியுது. அவனோட பேரை பற்றி ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி படிச்சிருப்பா. அவர் மியூசிக்கில் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணியிருப்பார். இந்த மின்னுக்கு மியூசிக் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீ மியூசிக் மட்டும் எப்பயும் விட்டுறாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு கிளம்புறா. அவளை குதிரையில் வச்சு அரசர் ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப நேரம் அவ கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. அப்படியே மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுது. 2 பேருமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க. அப்படியே பிரிய போகிறத நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசியாக ஒரு டைம் தூக்கி அவளை கிஸ் பண்ணிவிட்டு மனசை கலாகிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே விடுறாரு. அவள் எப்படி பாஸ்ட்டுக்கு வந்தாலும் அதே மாதிரியே இப்போ ஃப்யூச்சருக்கும் போயிடுறான். ஆனால் கரெக்டாக அதே டைமுக்கு, அதாவது அந்த குட்டி பையன் ஷாக் ஆகி நிற்பான் இல்லையா, அதுக்குள்ளே இருந்து தான் இப்போ எழுந்திருக்கிறா. இப்போ அந்த பையனுக்கு டபுள் ஷாக் ஆகிடுது. என்ன இந்த அக்கா உள்ளே போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக எக்ஸாம் ஹாலுக்கு போகிறான். தைரியமாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறான். அந்த அளவுக்கு தைரியம் வந்துடுது. இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஷினே என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் அரசரோட உதவியோட பல கண்டுபிடிப்புகளை பண்ணியிருக்கான், நீர்க்கடிகாரத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினதும் அவன் தான் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டு அதுக்கு கீழேயே நிறைய ஆப்ஷன் வேறு இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, இந்த ஹீரோயினி தான். பட் அரசர் அவளுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காருன்னு தான் அவள் கரெக்டாக படிச்சிருப்பா. அதை பார்த்து இந்த ஆன்சரை டிக் பண்ணுறா. இப்படிலாம் யாருக்காச்சும் கிடைக்குமா? ஹீரோயினிக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்மளோட பேரை எக்ஸாம் பேப்பரில் வர அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டமேன்னு பயங்கரமாக கெத்தாக ஃபீல் பண்ணுறா. கடைசியில் அவன் அம்மாவையும் சந்தோஷமாக ஹக் பண்ணுறா. இப்போ எப்பயுமே அரசர் கொடுத்த கிளிப் தான் மண்டையில் போட்டு சுற்றிட்டு இருக்கா. அந்த அரசரை பற்றி நிறைய விஷயம் சர்ச் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவன் ஃப்ரெண்டு ஒரு வெப்டூனை காமிச்சு, பேர் தான் கிம் சேஜங், ஆனால் எக்கச்சக்க ஒய்ஃப் இருந்துச்சான், தனக்கு பிடிச்ச எல்லாருக்கும் ஆரஞ்சு பழத்தை பறிச்சா கொடுப்பாரான் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 20 குழந்தைங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கே ஷாக் ஆகிடுது. அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒருத்தன் டிவியில் பாடிட்டு இருக்கான். அவனை பார்க்குறதுக்கு அப்படியே மின் மாதிரியே இருக்குது. ஸோ ஹீரோயினி புரிஞ்சுக்கிறான், நம்ம பாஸ்டில் பார்த்த நிறைய பேர் இங்கே மறுஜென்மம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. அப்பப்போ அங்கங்கே கிடக்கிற தண்ணியில் காலை விட்டு பார்க்குற பாஸ்ட்டுக்கு ஏதாவது போக முடியுமான்னு நினச்சேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே மலையில் நனைஞ்சிட்டு இருக்கும்போது தான் யாரோ ஒருத்தர் அவளுக்கு கொடை பிடிக்கிறாங்க. யாரோடான்னு பார்த்தா அரசர் மாதிரியே இருக்கான் பார்க்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்கிறான். யாருன்னா ஃபஸ்ட்டு சீனில் புக்கு கீழே விழுந்துடும் எடுத்து கொடுப்பான் இல்லையா, அவன் தான். ஸோ ஹீரோவே திரும்பி வர மாதிரி அண்ணாந்து பார்க்குறான். இதோட இந்த மூவி முடியுது. இன்னும் இந்த மாதிரி நல்ல படங்களையும் ட்ராமாஸையும் பார்க்க ட்ராமா குயின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching.